Hi, welcome to Rethika's Just My Way. இன்னைக்கு weight loss. Weight lossனாலே எல்லாருக்கும் வந்து சீக்கிரமா அப்படியே weight ஷெட் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். எனக்கும் அப்படிதான். ஆனா நம்ம வந்து என்ன சாப்பிடுறோம், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்றோம், நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, இது எல்லாமே வந்து weight lossக்கு ரொம்ப முக்கியம். சரி, ஈஸியா ஒரு டிப்ஸ் கொடுங்க மேம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கடும்புளி. இந்த கடும்புளி வந்து இதோட பேர் வந்து கார்னீசியா கம்போஜியா. இது வந்து கடும்புளி அப்படின்னு நம்ம வந்து சாம்பார்ல கூட போட்டு சாப்பிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி நார்த் இந்தியாவில் கொக்கம் அப்படின்னு சொல்லி அதையும் அவங்க தால் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து அவங்களுக்கு புளிக்கு பதிலாக இதை போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் இதே ஆஸ் அ ட்ரிங்க் ரொம்ப நல்லது. என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பாருங்க எப்படி இருக்கும் இது பார்க்கறதுக்கு. இது வந்து ட்ரைட், இது வந்து காஞ்சது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ட்ரை ஆன அப்புறமா நல்லா சுடு தண்ணியில் போட்டு இதை நைட்டில் ஊற வச்சுடுங்க. இதை நைட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் ஏஞ்சி அதை வந்து கொஞ்சம், ஏன்னா இது ஏன் இப்படி ஊற வைக்கணும்னா, ரொம்ப இது வந்து நம்ம புளி மாதிரி சாஃப்டாக இருக்காது. இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால இதை ஊற வச்சா மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஊறும். காலையில் தான் ஊற வைக்கிறீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் ஊற வைங்க. நைட்லேயே ஊற வைக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது. ஊற வச்சுட்டு தண்ணியில் நீங்கள் வந்து அதை கொதிக்க வச்சுட்டு இப்படி எடுத்து நல்லா ஒரு புளியை வந்துட்டு சூடாக காலையில் ஃபஸ்ட் திங் இந்த மார்னிங் சாப்பிட்டோன்னா நம்மளோட அந்த பெல்லி ஃபேட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறையும். ஏன்னா இதில் ஹைட்ரோ ஆக்சிசிட்ரிக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, நம்ம என்சைம்ஸ் இருக்குல்ல, எது வந்து ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணுற என்சைம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாத்தையுமே கரைக்கும். அதனால இது ரொம்ப நல்லது. ப்ளஸ் இது கொலஸ்ட்ரால்க்கு நல்லதுங்கிறாங்க, டயபெட்டிஸ்க்கு நல்லது சொல்கிறாங்க, ஏகப்பட்ட நன்மைகள் இதுக்கு. ஸோ இதை வந்து சூடாக காலையில் ஃபஸ்ட் திங் இந்த மார்னிங் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது. இதை எடுத்து அப்படி ஊற வச்சுட்டு சுடு தண்ணியில் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு ஹனியை போட்டு நம்ம வந்து இந்த க்ரீன் டீ எல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ஆனால் சில பேருக்கு வந்து காலையில் இப்படி குடிக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். எதுவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, சூடாக குடிச்சா, ஏன் சுடு தண்ணியே குடிச்சா கூட நம்மளோட ஃபேட் கரையுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால தான் நம்ம வந்து மீல்ஸ்க்கு ஒரு 1/2 hour அப்புறமா நல்ல ஒரு கப்பு சுடு தண்ணியே குடிப்போம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கொழுப்பு இருக்கிற இடம்லாம் அடைஞ்சதெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டுமே தான் நம்ம சுடு தண்ணி குடிப்போம். அதனால இதுவும் வந்து நம்ம சூடாக குடிச்சா ரொம்ப நல்லது. ஆனால் இது சம்மர் ட்ரிங்கா குடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இது எனக்கா தோணினது. நான் என்ன பண்ணுவேன்னா, இதை வந்து கொஞ்சம் வந்து ஐஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக பண்ணி, ஏன்னா நான் இப்போ 2வது ட்ரிங்க் காட்ட போகிறதுமே எல்லாருக்கும் வந்து அது பிடிக்காது. எல்லாருக்கும் வந்து சுட சுட வந்து இந்த சம்மர்லாம் சாப்பிட பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அண்ட் இது உள்ளே போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணியாக குடிக்கிறது, இல்லை எனக்கு ஐஸ் வச்சு ரெஃப்ரெஷிங்காக வேணும்னா இதையும் பண்ணலாம். சரி, இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து நான் வந்து கேஸில் வச்சு, ஒன்றும் இல்லை, கேஸில் எப்படி வைக்கணும் டவுட்டே பட வேணாம். சும்மா இதுக்கு புளியோட நீங்கள் கேஸில் வச்சிங்கன்னா சூடாகும். சூடான அப்புறமா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இதை வந்துட்டு நான் இப்போ ஒரு ட்ரிங்க் ஆக்க போகிறேன். அதுக்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு லெமன், இதோ பாருங்க நான் லெமன் ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன், லெமன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்க. சரி, எனக்கு நாட்டு சர்க்கரை வேணான்னா நான் வந்து ஹனி யூஸ் பண்ணுறேன். சில பேருக்கு தேனோட அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், என் பையனுக்கே வந்து தேன் ரொம்ப பிடிக்காது. தேன் என்ன பண்ணி கொடுத்தாலும் எனக்கு தேன் வேண்டாம் அப்படிமா. நாட்டு சர்க்கரை நம்மளுக்கு பழக்கிட்டேன். உங்களோட விருப்பம் எது வேணுமோ. ஸோ அதை ரெஃப்ரெஷிங்காக இப்போ ஒரு ட்ரிங்காக நம்ம இப்போ பண்ணலாம். ஒரு சர்விங்க்கு நீங்கள் ஒரு புளிக்கு மேலே எடுக்கக்கூடாது, அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது புளி, அதனால நீங்க வந்து ஜாஸ்தி போட்டுட்டீங்கன்னா உங்களால அந்த ட்ரிங்கை குடிக்க முடியாது. ஏன்னா நம்ம என்னதான் ஹனி போட்டாலும் ஓவரா புளி போட்டீங்கன்னா நமக்கு அந்த ட்ரிங்க் நல்லா வராது. அதனால கம்மியா, இந்த அளவுக்கு கம்மியா புழிஞ்சுக்கோங்க. ரொம்ப புழிறேன்னு ரொம்ப வந்து இது எடுத்துக்காதீங்க, சாறு எடுத்துக்காதீங்க. ஸோ இவ்வளோதான் கரைச்சிருக்கீங்கன்னா நமக்கு தண்ணி நிறைய வேணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இல்லாட்டி உங்களால அதை குடிக்க முடியாது. அப்படியே அரிச்சுக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எதா இருந்தாலுமே அது புளி. இங்கே ரொம்ப சாரா நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராக புளிக்க போடுது. ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போது இது என்னோட பிளெண்டர், நான் இந்த பிளெண்டரில் போடுறேன் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்காக தான். அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி,
போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுட்டு என்னோட தேன் அப்படியே பாட்டில்லேருந்து தான் ஊற்ற போகிறேன். பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்க. நான் இதில் லெமன் போட போகிறதில்ல, ஏன்னா அது நல்லா புளிக்குது. அண்ட் ஐஸ் நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணும்போதே நான் கொஞ்சம் ஐஸ் எடுத்துக்கிறேன். அப்புறமா நம்மளோட இதில் கொஞ்சம் ஐஸ் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. எஸ், ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் ஐஸ் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இது சூடாக குடிக்க பிடிக்கலன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் பிடிக்கும். ரா மேங்கோ வச்சு நம்ம வந்து சில ஜாம் எல்லாம் பண்ணியிருப்போம்ல, அந்த புளிப்பு இருக்க தான் செய்யும். அதனால தான் சொன்னேன் ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு இது பர்சனலாக பிடிக்கும். அண்ட் அந்த இஞ்சி டேஸ்ட் கொஞ்சம் வருது, அண்ட் ஹனி டேஸ்ட்டும் வருது. ஸோ அதனால நீங்கள் வந்து ரெஃப்ரெஷிங்காக நீங்கள் குடிக்கலாம். ஒன்றையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாட்டாக குடித்தா ஈவன் மோர் பெட்டர். பட் உங்களுக்கு சம்மரில் இல்லை உங்களுக்கு அதையே குடிச்சு போர் அடிக்கிறது, இப்படி ஒன்று குடிக்கணும்னா திஸ் இஸ் ஷுவர்லி அ நைஸ் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரிங்க் எப்படி பிடிச்சதுன்னு சொல்லுங்கள், கரெக்டாக பண்ணுங்க. ஓகே, அண்ட் நீங்கள் இது யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மார்னிங்கில் நீங்கள் வந்து அந்த சூடான ஹாட் வாட்டரில் குடித்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் போடுங்க. இல்லாட்டி இப்படி பண்ணாலும் நீங்கள் வந்து எப்படி இருந்தது ட்ரை பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். இதோடு சேர்த்து எக்ஸசைஸும் பண்ணி நல்ல லைஃப் ஸ்டைலும் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதோட பெனிஃபிட் இருக்கும். நல்லா பிரியாணியை சாப்பிட்டு இதை மட்டுமே பண்ணிட்டு வெயிட் லூஸ் ஆகலைன்னு எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அடிஷன். நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு இது எய்டு பண்ணும், ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ எல்லாமே சேர்த்து பண்ணி அண்ட் பி ஹாப்பி however you look, be confident however you look, and stay healthy, stay flexible, stay happy. Don't forget to like, share and subscribe. Rithika's Just My Way. Love you all.